விளக்கேத்தும் எண்ணெய்னாலே நக்ஷத்ரா. 5க்கும் மேற்பட்ட நறுமணங்களில் நக்ஷத்ரா விளக்கேற்றும் எண்ணெய். MCR Pure Cotton Club, formals and casual shirts. சம்மர் வந்தாச்சு, எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. கர்மவினையை யாராலும் போக்க முடியாது. இதுதான் யதார்த்தமான உண்மை. செய்த கர்மாவை யாராலையும் எந்த சூழ்நிலையும் முழுமையாக ஆற்ற முடியாது. நீங்க பரிகாரம் சொல்றது இறை வழிபாடு தான். என்னை பொறுத்த வரைக்கும் இறைவன்கிட்ட போய் சரணாகதி தான் பரிகாரம். ஐயா எனக்கு பொருளாதார கஷ்டம் அதிகமா இருக்குதுயா, கடன் அதிகமாகிடுச்சு, நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு தரப்பு மக்கள் கேட்பாங்க. இப்போ அவங்களுக்கு ஓரளவுக்கு இருக்கப்பட்ட நபர்கள் ஒரு சில யாகங்கள் பூஜை மூலியமா தன்னுடைய சக்தி இன்க்ரீஸ் பண்ணிக்குவாங்க. நடுத்தர மக்கள் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு தேவை ஒரே இடம் கோயில் குளம், வேற வழி இல்லை. ஜோதிடன்னு அடையாளம் பார்த்தீங்கன்னாவே அது கொஞ்சம் நம்மளுக்கு சங்கடம். ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் புரிஞ்சு கிடக்குது. நம்மளோட முன்னாடி மிகப்பெரிய மகான்கள்லாம் இருக்காங்க, இப்பயும் லைவ்ல இருக்காங்க, எல்லாம் தெரிஞ்ச மேதைகள்லாம் இருக்காங்க, நம்மளாம் ஒரு துளியோடு கிடையாதுன்னு வச்சுங்களேன். அப்போ நமக்கு தேவையான விஷயங்களை ஜாதகத்து மூலியமா கண்டுபிடிச்சு ஓரளவுக்கு நிவர்த்தி பண்ண முடியுமான்னா முடியும். அது சாத்தியம் உண்டு. தெய்வமா யாரை வழிபடலாம் இருக்கும், முருகப்பெருமான் தான். செவ்வாய் என்றாலே முருகர் தான். அப்படியே ஒவ்வொரு நட்சத்திர புள்ளிக்கும் ஒரு அதிதேவதை உண்டு, ஒரு தெய்வம் உண்டு. அந்த தெய்வம் உங்க ஜாதகத்துக்கு சாதகமா இருக்கா இல்லையா, இதுதான் நாங்க பாக்குற ஜோதிட முறை. இப்ப செவ்வாய் வந்துருச்சு, இப்ப பொருளாதார நெருக்கடிக்கு அவருக்கு தீர்வுக்கு செவ்வாய் தான் அப்படின்ற கிரகம் வந்துருச்சு. அந்த பிரார்த்தம் அவருக்கு இருக்காது. அப்ப அந்த பிரார்த்தம் அவருக்கு பெறணும்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு பரிகாரத்தை கொடுப்போம். அது வாழ்வியல் பரிகாரமாகவும் கொடுக்கலாம், இறை பரிகாரமாகவும் கொடுக்கலாம். ஐயா உங்களுக்கு செவ்வாய் சரியில்லையா, அப்ப உங்களுக்கு பணம் வேணுன்றீங்க. அப்ப இந்த செவ்வாய் பகவானுடைய அணுக்கள் இருந்தா மட்டும்தான் உங்க ஜாதகத்துக்கு பணம் வரும். இப்ப திருமண வாழ்க்கை பத்தி கேட்கறீங்க, ஓகே, திருமண வாழ்க்கை கணவனோ மனைவியோ அதுக்கான வாய்ப்புகள் என்ன, அப்ப அது எந்த கிரகம் உங்களுக்கு சாதகமா இருக்கா இல்லையா, திருமண தடை ஏற்படுது, அந்த தடைக்கான கிரகம் எது, அது தெய்வம் எது. இதுதான் முன்னோர்கள் என்ன பண்ணான்னா ரொம்ப அழகா ஒரு விஷயத்தை உருவாக்கி வச்சான். இப்ப நீங்க ஒரு கோயிலுக்கு போனீங்கன்னா, ஒரு அம்மன் கோயிலுக்கு போனீங்க, சிவன் கோயிலுக்கு போனாலும் பெருமாள் கோயிலும் ஒத்த தனியா இருக்க மாட்டாரு, பரிவார தெய்வங்களா இருப்பாங்க. அப்ப அங்க நவகிரகங்கள் இருக்குது, முருகப்பெருமான் இருக்காரு, சிவன் இருக்காரு, பெருமாள் இருக்காரு, எல்லாருமே இருக்காங்க. அவங்க எல்லாருமே ஒரு கிரகத்தினுடைய ஆதிக்கத்தை உட்பட்டவங்க. இப்ப சூரியன் எனக்கு வலுவா இருக்கணும் அப்படின்னா நான் சிவனை வழிபடணும். சிவபெருமானுடைய அருளை பெற்றா சூரியனுடைய அருளை பெற்றுடலாம், கணக்கு அப்படி. இந்த முயற்சிக்கு தடையா இருக்கக்கூடிய கிரகம் இது, தெய்வம் இது. ஓகே, அது புதனா இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்க முயற்சிக்கு எடுக்கக்கூடிய முயற்சிக்கு தடையாக புதன் அப்படின்னு ஒரு கிரகம் இருக்குன்னு வச்சுங்களேன். அவங்க ரொம்ப சிம்பிளா சொல்லுவோம், புதனாப்பா. ஓகே, யாருக்காவது கல்வி உதவித்தை கொடுப்பா, புதன் கல்விக்காரங்க. ஸ்கூல் ஃபீஸ், காலேஜ் ஃபீஸ் யாராவது கேட்டாங்கன்னா உங்களால் முடிஞ்ச உதவி செய்யுங்க. கண்டிப்பாக அந்த புதனுடைய பேரில் உங்களுக்கு கிடைச்சிடும், அந்த தடை நீங்கிடும். அடுத்தவங்களுக்கு அந்த கிரக ரீதியாக இருக்கிற நபர்களுக்கு நீங்க உதவி செய்யும் போது. கலாட்டா டிவைன் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட பாலாறு சுவாமிகள் இருக்காங்க. வணக்கம் சுவாமி. சுவாமி, எனக்கு என்னன்னா இப்போ இந்த பொருளாதார ரீதியா கொஞ்சம் கம்மியா இருக்கும், பண தட்டுப்பாடெல்லாம் இருக்குல்ல, அதை ஜாதக மூலியமா சரி பண்ண முடியுமா? ஏதாச்சும் நம்ம பண தட்டுப்பாடு இன்க்ரீஸ் பண்றதோ இல்ல பண வரவை அதிகப்படுத்துறதோ அந்த மாதிரி வாய்ப்பு இருக்கா? ஜாதகம் ஒரு கண்ணாடி மாதிரிமா, உண்மையில அதை சரியா பயன்படுத்தும் போது அனைத்து விஷயமே நடக்கும். இன்னொன்று, கர்மவினையை யாராலும் போக்க முடியாது, அதையும் நம்ம பார்க்கணும். இதுதான் யதார்த்தமான உண்மை. செய்த கர்மாவை யாராலையும் எந்த சூழ்நிலையும் முழுமையாக ஆற்ற முடியாது. அதே மாதிரி ஜாதக ரீதியாக ஒரு சில விஷயம் நம்ம பண்ணும்போது அது ஒரு 20% தான் அதுக்கு வேல்யூ இருக்கும். முழுமையான தீர்வாக அமையத்துக்கு வாய்ப்புகள் இல்லை. அதையும் புரிஞ்சுக்கணும். எதையும் மாற்ற முடியாதுங்க, எதையுமே மாற்ற முடியாது. மழைக்கு எப்படி கொடை எடுத்துன்னு போகிறோமோ அந்த மாதிரி ஒரு தற்காலிக தீர்வாக ஒரு சில விஷயம் அமையும். இதெல்லாம் டெம்பரரி சொல்யூஷன், அவ்வளோதான் பரிகாரம்ன்றது. பரிகாரத்து மூலியமாவே எல்லாம் மாற்றணும்னா எல்லாமே மாறிடும். ஆனால் பரிகாரங்கள் நம்மளை கொஞ்சம் மாற்றுமானா மாற்றும். புரிஞ்சுங்க, ஒரு இடத்துக்கு வித்தியாசம். கொஞ்சம் எல்லாமே மாற்ற முடியாது, ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் தலைக்கு தலைப்பையோட போச்சுன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை இறை வழிபாட்டு மூலியமாக. நீங்க பரிகாரம் சொல்றது இறை வழிபாடு தான். என்னை பொறுத்த வரைக்கும் இறைவன்கிட்ட போய் சரணாகதி தான் பரிகாரம். ஐயா எனக்கு பொருளாதார கஷ்டம் அதிகமா இருக்குதுயா, கடன் அதிகமாகிடுச்சு, நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு தரப்பு மக்கள் கேட்பாங்க. இப்போ அவங்களுக்கு ஓரளவுக்கு இருக்கப்பட்ட நபர்கள் ஒரு சில யாகங்கள் பூஜை மூலியமா தன்னுடைய சக்தி இன்க்ரீஸ் பண்ணிக்குவாங்க. நடுத்தர மக்கள் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு தேவை ஒரே இடம் கோயில் குளம், வேற வழி இல்லை. அப்போ நம்ம சொல்லக்கூடிய விஷயம், கண்டிப்பாக அவங்களுடைய சுய ஜாதகத்தை ஆய்வு செய்யும் போது இந்த பொருளாதார ஏற்றத்தாழ்வு ஏன் நடக்குது, அவன் கடன் வாங்குவதற்கான சூழல் ஏன் ஏற்படுது, இந்த கடனை அடைக்கிறதுக்கான விஷயங்கள் எப்போ மாறும், அதுக்கான இயல்பான விஷயத்தை எப்போ வருமா, இது போன்ற விஷயத்திலெல்லாம் கண்டுபிடிக்க முடியுமான்னா எல்லா ஜோதிடர்களும் ஈஸியாக எளிமையாக கண்டுபிடிக்க முடியும். இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது, எந்த ஒளிவு முறையும் கிடையாது. என்ன ஒரு கணிப்பு தானே, கணக்கு தானே, மேக்ஸ் தானே, இது கணிப்பு. இது போன்ற நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஏற்கனவே நடந்த விஷயங்கள் எல்லாம் பதிவு தான் இது. அப்போ குரு பகவான் இருந்தால் எப்படி நடக்கும், கேது பகவான் இங்க இருந்தால் நடக்கும், குரு இவரை பார்க்கும்போது நடக்கும் அப்படின்னு ஒரு பெரிய கணக்கீடு இது. இதை முழுமையாக கற்றவர் யாருமே கிடையாது. நான் இப்போ ஜோதிடம் சொல்ல முடியாது, ஜோதிட மாணவன் தான் என்னைக்குமே. ஜோதிடன்னு அடையாளம் பார்த்தீங்கன்னாவே அது கொஞ்சம் நம்மளுக்கு சங்கடம். ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் புரிஞ்சு கிடக்குது. நம்மளோட முன்னாடி
மிகப்பெரிய மகான்கள்லாம் இருக்காங்க, இப்பயும் லைவ்ல இருக்காங்க, எல்லாம் தெரிஞ்ச மேதைகள்லாம் இருக்காங்க. நம்மளாம் ஒரு துளி கூட கிடையாதுன்னு வச்சுங்களேன். அப்போது நமக்கு தேவையான விஷயங்களை ஜாதகத்து மூலியமா கண்டுபிடிச்சி ஓரளவுக்கு நிவர்த்தி பண்ண முடியுமான்னா முடியும். அது சாத்தியம் உண்டு. இப்போ நீங்கள் பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தை கேட்குறீங்க, ஐயா எனக்கு பணத்தட்டுப்பாடு இருக்குது அப்படின்னும் போது பொருளாதாரம் ஓகே, ஒரு ஜாதகத்தை எடுக்கிறோம். 2ஆம் இடம் அப்படின்றது தான் பொருளாதாரம் சார்ந்த இடம். பணத்துக்கான முக்கியமான பாவம்ன்றது 2-11ன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். 2-11 பாவகம் முக்கியம், 2ஆம் பாவம் மிக மிக முக்கியம். அப்போ இந்த 2ஆம் வீடு அப்படின்ற இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள், இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள், அந்த நட்சத்திரங்கள் பெற்ற கிரகங்கள், இப்படி ஒரு கணக்கீடு முறை இருக்கு. அப்போ அதை பார்க்கும்போது உங்களுக்கு அந்த பொருளாதார சரிவு ஏன் ஏற்பட்டுச்சு அப்படின்னு கணக்கீடு பண்ணிக்கலாம். ஓகே, அப்போ இந்த கிரகத்தினுடைய தாக்கத்தினால்தான் இது போன்ற நிலைமை உங்களுக்கு ஏற்பட்டுருக்கு. ஓகே, நிலைமை ஏற்பட்டுடுச்சு. இப்போ அடுத்த கட்டமாக சீராக்கணும், என்ன பண்ணலாம் அப்படின்னும் போது நம்ம அடுத்த கட்டமாக பார்க்க போகிறோம். அப்போ அதுக்கான விஷயங்களை தீர்வு கொடுக்கக்கூடிய தெய்வம் எது, கிரகம் எது. அப்போ அந்த கிரகத்தை கண்டுபிடிக்கிறோம், அந்த கிரகத்துக்கு அதிபதியான தேவதையும் சொல்லக்கூடிய தெய்வத்தை கண்டுபிடிக்கிறோம், அந்த தெய்வ வழிபாட்டை கொடுக்குறோம். இவ்வளோதான் விஷயம், வேற ஒன்றும் இதில் பெரிய விஷயம்லாம் இல்லை. இப்போ ஓகே, மிருகசீர நட்சத்திரம் ஒருத்தருக்கு வந்துடுச்சு, பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நட்சத்திரம் அடிப்படையில் தான் நம்ம இல்லை, அது நீங்கள் ஜாதகத்துக்கு உள்ளே போகும்போது ஒவ்வொரு கிரகமும் ஒரு நட்சத்திரம் நிற்கும். இப்போ நட்சத்திர கால்னு சொல்ல, இப்போ இது இருக்கை, இந்த இருக்கைக்கு கால் இருக்குல்ல, இப்போ இந்த இருக்கையில் உட்கார நான் கிரகம், ஆனால் என்னை சுமந்து 4 பேர் இருக்காங்கல்ல, அது போன்று ஒவ்வொரு கிரகத்தையும் நட்சத்திரங்கள் தாங்கி பிடிக்கும். இதுக்கு நட்சத்திர சாரம் சொல்லுவோம் ஜாதகத்துல. அப்போ வெளிப்படையாக ஒரு கிரகம் இருந்தாலும் உள்ளுக்குள்ள ஒரு நட்சத்திரம் அது இயக்கும். அப்ப அந்த உள்ளுக்குள்ள அந்த தட்டுப்பாடை நீக்கக்கூடிய நட்சத்திரம் எதுன்னு பார்ப்போம், அதுக்கான கிரகம் எதுன்னு பார்ப்போம், அந்த கிரகத்துக்கான தெய்வம் எதுன்னு பார்ப்போம். இவ்வளவுதான் லாஜிக்கா. இப்ப நான் சொன்ன மாதிரி மிருகசீர நட்சத்திரம் வந்துடுச்சு. அப்போ இந்த மிருகசீரத்துக்கான நட்சத்திரத்துக்கான கிரகம் எது அப்படின்னா செவ்வாய். அப்போ நவகத்தில் இருக்கிற செவ்வாய் தெய்வமா யாரை வழிபட நல்லா இருக்கும், முருகப்பெருமான் தான். செவ்வாய் என்றாலே முருகர் தான். அப்படியே ஒவ்வொரு நட்சத்திர புள்ளிக்கும் ஒரு அதிதேவதை உண்டு, ஒரு தெய்வம் உண்டு. அந்த தெய்வம் உங்க ஜாதகத்துக்கு சாதகமா இருக்கா இல்லையா, இதுதான் நாங்க பாக்குற ஜோதிட முறை. இப்ப செவ்வாய் வந்துடுச்சு, இப்ப பொருளாதார நெருக்கடிக்கு அவருக்கு தீர்வுக்கு செவ்வாய் தான் அப்படின்ற கிரகம் வந்துடுச்சு. ஏன் ஜாதகத்தை பாக்குறேன், அந்த செவ்வாய் என்ற கிரகம் என்னுடைய ஜாதகத்துக்கு நல்ல அனுகிரகமா இருக்கா இல்லையா. அப்போ அனுகிரகமாக இருந்தால் நான் அவருடைய பொருட்களை பயன்படுத்த வேண்டும், அனுகிரகம் இல்லை என்றால் அந்த பொருட்களை தானமாக கொடுக்க வேண்டும். இதான் லாஜிக். இப்போ எனக்கு செவ்வாய் முருகப்பெருமான் நன்றாக இருந்தால் அவருக்கான உணவு முறைன்னு எடுத்துக்கணும், தோரம்பருப்பு அதிகமாக சாப்பிடணும், கந்த சஷ்டி கவசத்தை படிக்கணும், 6 படை வீர முருகனை கொடுக்கணும், அந்த பலத்தை நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஆனால் எனக்கு செவ்வாய் கிரகம் பலம் இருந்துச்சு என் ஜாதகத்தில். அப்போ செவ்வாய் பலம் இருந்தால் என்ன நடக்கும், வீடு மனை யோகம், இந்த வீடு உட்காந்து இடத்துக்கு எல்லாமே அதிபதி தான் முருகப்பெருமான் தான், செவ்வாய் தான். அப்போ ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் பகவான் சரியில்லை அப்படின்னா இந்த மனை சார்ந்த விஷயத்தில் ஒரு சிக்கல் ஏற்படும். ஒரு புது வீடு வாங்க முடியாது, அந்த பிரார்த்தம் அவருக்கு இருக்காது. அப்போ அந்த பிரார்த்தம் அவருக்கு பெறணும்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு பரிகாரத்தை கொடுப்போம். அது வாழ்வியல் பரிகாரமாகவும் கொடுக்கலாம், இறை பரிகாரமாகவும் கொடுக்கலாம். ஐயா உங்களுக்கு செவ்வாய் சரியில்லையா, அப்போ உங்களுக்கு பணம் வேணுன்றீங்க. அப்போ இந்த செவ்வாய் பகவானுடைய அணுக்கள் இருந்தால் மட்டும்தான் உங்கள் ஜாதகத்துக்கு பணம் வரும். அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம், ரொம்ப எளிமையாக சொல்லுவோம், ஐயா செவ்வாய்னா ரத்தம் ஐயா, நீங்கள் போய் ரத்த தானம் கொடுங்க 6 மாதம் ஒரு முறை, உங்களுக்கு ஓரளவுக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். செவ்வாய்னா யூனிஃபார்ம் சர்வீஸ், செவ்வாய்னா மருத்துவர், யூனிஃபார்ம் போட்ட சர்வீஸ் எல்லாமே சீருடை பணிகள் எல்லாமே செவ்வாயுடைய ஆதிக்கம் பெற்றவங்க. டிஃபென்ஸு இவங்க எல்லாமே செவ்வாயுடைய ஆதிக்கம் பெற்றவங்க. அப்போ அந்த மாதிரி யூனிஃபார்ம் சர்வீஸில் யாராவது நபர்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க தான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க ஐயா, உதவி செய்யுங்க. அப்போ நீங்கள் அவங்களுக்கு கொடுக்குற உதவினால இங்கே இருக்கிற செவ்வாய் பகவான் உங்களுக்கு கெடுபலனை கொடுக்காம நன்மை கொடுப்பார். இவ்வளோ தான் நாங்கள் சொல்கிற வாழ்வியல் பரிகாரம். இதுக்காக பெரிய பூஜை பண்ணுங்க, யாகம் பண்ணுங்க நாங்கள் எந்த சூழ்நிலையும் சொல்ல மாட்டோம். அந்த நட்சத்திரம் எது, அந்த கிரகம் எது, அதுக்கான தெய்வம் எது, இதை ஜாதகத்தின் மூலம் கண்டுபிடிக்கிறோம். இப்போ நீங்கள் இது பொருளாதாரத்துக்கு மட்டும் கிடையாது, நீங்கள் எந்த கேள்வி கேட்டாலும் அந்த கேள்விக்கான விடை ஜாதகத்தில் உண்டு. இப்போ திருமண வாழ்க்கை பற்றி கேட்குறீங்க, ஓகே திருமண வாழ்க்கை கணவனோ மனைவியோ அதுக்கான வாய்ப்புகள் என்ன, அப்போ அது எந்த கிரகம் உங்களுக்கு சாதகமாக இருக்கா இல்லையா, திருமண தடை ஏற்படுது, அந்த தடைக்கான கிரகம் எது, அது தெய்வம் எது. இதுதான் முன்னோர்கள்லாம் பண்ணான்னா ரொம்ப அழகாக ஒரு விஷயத்தை உருவாக்கி வச்சான். இப்போ நீங்கள் ஒரு கோயிலுக்கு போனீங்கன்னா, ஒரு அம்மன் கோயிலுக்கு போனீங்கன்னா, சிவன் கோயிலுக்கு போனாலும் பெருமாள் கோயிலும் ஒத்த தனியாக இருக்க மாட்டார், பரிவார தெய்வங்களாக இருப்பாங்க. இதோட சூட்சம் இதுதான். இப்போ ஜாதகத்தில் எப்படி 12 வீடுகள் இருக்குதோ அப்படி ஒரு கோயிலுக்கு போனால் எல்லா தெய்வம் இருக்கும். நீங்கள் உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு உண்மையிலேயே நல்லதாக ஒரு கிரகம் இருந்துச்சு, அவருடைய தெய்வம் இருக்கும், அது உங்களுக்கு ஆக்டிவேஷன் ஆகி ப்ளஸ் கொடுத்துருமா. உங்களுக்கு மைனஸாக ஒரு கிரகம் இருக்கும்ல, இதை தெரிஞ்சியோ தெரியாமல் நீங்கள் வணங்கும்போது அந்த மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடுமா. அதனால தான் நம்ம மக்கள் என்ன பண்ணாங்க, அந்த காலத்தில் ஆலயம் தொழுவது சாலவும் நின்று காலையில் எழுந்த உடனே குளிச்சு முடிச்சுட்டு நேராக போய் சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் மற்ற வேலையை போய் பாருன்னா. அப்போது நீங்கள் டெய்லி எனர்ஜி லெவலை இன்க்ரீஸ் பண்ணுறக்கூடிய ஒரு முக்கியமான இடமாக எது மாறி போயிடுச்சு, ஆலயம் மாறி போயிடுச்சு, கோயில் மாறி போயிடுச்சு. அப்போ அங்கே நவகிரகங்கள் இருக்குது, முருகப்பெருமான் இருக்கார், சிவன் இருக்கார், பெருமாள் இருக்கார், எல்லாருமே இருக்காங்க. அவங்க எல்லாருமே ஒரு கிரகத்தினுடைய ஆதிக்கத்தை உட்பட்டவங்க. இப்போ சூரியன் எனக்கு வலுவாக இருக்கணும் அப்படின்னா நான் சிவனை வழிபடணும்,
சிவபெருமானுடைய அருளை பெற்றா சூரியனுடைய அருளை பெற்றுடலாம். கணக்கு அப்படி 2 பேரும் ஒன்று. இப்போ எனக்கு செவ்வாயுடைய அருள் வேணும்னா முருகப்பெருமானை கும்பிடணும். இப்போ ராகு பகவானுடைய அருள் வேணும்னா காளியை கும்பிடணும், துர்கையை கும்பிடணும், உக்கிர தெய்வங்களை வழிபாடு பண்ணணும். சந்திரன் எனக்கு நல்லா வேணும்னா நான் பௌர்ணமி விரதம் இருக்கணும், தாயார் பார்வதி தாயாரை பிடிக்கணும், சாந்த சொரூபியான அம்மனை வழிபடணும். ஆனா அது எப்படி இப்போ தனி மனிதர் எப்படி அதை கண்டுபிடிக்கிறது? அதுதான் ஜாதகம் பார்க்கறது. இப்போ நீங்கள் கேட்குற கேள்வி வச்சு தான் அதுக்கு விடை கிடைக்கும். இப்போ நீங்கள் எங்கிட்ட கேட்குறீங்க, என்ன கேட்குறீங்கன்னா, ஐயா இப்போ வந்து வேலைக்கு போகணுன்னு ஆசைப்படுறேன், ஆனால் நிறைய முயற்சிட்டு இருக்கிறேன், எஃபர்ட் அதிகமாக போடுறேன், படிச்சிருக்கேன், எல்லாம் குவாலிஃபைடு தான் நான், ஆனால் என்னுடைய முயற்சிகள் தடையாகுது அப்படின்னும் போது முயற்சி 3ஆம் இடத்தை பார்ப்போம். வர அப்படியா முயற்சி தடையாகுதா? ஓகேப்பா, யாருப்பா அந்த 3ஆம் இடம், எந்த கிரகம் சம்மந்தப்படுது, இந்த முயற்சிக்கு தடையாக இருக்கக்கூடிய கிரகம் இது, தெய்வம் இது. ஓகே, அது புதனாக இருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் முயற்சிக்கு எடுக்கக்கூடிய முயற்சிக்கு தடையாக புதன் அப்படின்னு ஒரு கிரகம் இருக்குன்னு வச்சுங்களேன், அவங்க ரொம்ப சிம்பிளாக சொல்லுவோம், புதனாப்பா ஓகே ஒன்று. யாருக்காவது கல்வி உதவித்தை கொடுப்பா, புதன் கல்விக்காரங்க. ஸ்கூல் ஃபீஸ் காலேஜ் ஃபீஸ் யாராவது கேட்டாங்கன்னா உங்களால் முடிஞ்ச உதவி செய்யுங்க, கண்டிப்பாக அந்த புதனுடைய பேரில் உங்களுக்கு கிடைச்சிடும், அந்த தடை நீங்கிடும். அடுத்தவங்களுக்கு அந்த கிரக ரீதியாக இருக்கிற நபர்களுக்கு நீங்கள் உதவி செய்யும் போது உண்மையிலே அந்த கிரகத்துடைய தாக்கம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கம்மியாகிடும். இப்போ சனி பகவான் ஒருத்தருக்கு சரியில்லைன்னு ஃபீல் பண்ணுறாங்க, ஐயா சனி பகவான் சரியில்லை, எனக்கு சனி பயிற்சி என்ன நினைச்சோ அன்னது பிரச்சனை நம்புது, ரொம்ப பயப்படாதீங்க. சனி பகவான் பாரம்பரியமான உங்கள் வீட்டில் தாத்தா பாட்டி தான் நல்லபடியாக கவனிச்சிக்கோ. உழைக்கக்கூடிய மக்கள், வேறு சிந்தி உழைக்கக்கூடிய மக்கள் எல்லாமே சனி பகவானுடைய ஆதிக்கத்துக்கு கீழ் வந்துடுவாங்க. அவங்களுக்கு உன்னால முடிஞ்ச உதவி செய், ஒரு செருப்பு வாங்கி கொடு, ஒரு ரெயின் கோட் வாங்கி கொடு, உங்களுக்கு போர் வாங்கி கொடு, என்ன கடன் வாங்கி செய்யாத. அப்போ அந்த கிரக தன்மையுடைய மனிதர்களுக்கு நீங்க உதவி செய்யும் போது உங்க ஜாதகத்துல எந்த கிரகம் வலு இல்லாம இருக்குதோ அது வலு சேர்ந்துடும். இது லாஜிக்கா ஒத்து வந்துடும். இதுதான் மறைமுகமா அந்த காலத்துல என்ன பண்ணாங்க, அன்னதானம் பண்ணுங்க, மற்றவனுக்கு உதவி செய்யுங்க, ஒழுக்கமா இருங்க அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் இதுதான். இப்போ திருநீர் வைக்கிறோம், எதுக்கு வைக்கிறோம்? நீர் இல்லாத நெற்றி பாழுன்னு சொன்னான். இது அறிவிலாவும் நிரூபிக்க முடியும், ஆன்மீகம் நிரூபிக்க முடியும். என்னைக்கு இருந்தாலும் அடுத்த செகண்ட் நான் செத்து போகிற ஒரு ஆளு, முடி சார்ந்த மன்னரும் முடிவில் பிடி சாம்பலாவார், நான் சாக போகிற ஆள்பா அப்படின்னு வச்சுக்கிற சாம்பலை தான் வச்சுக்கிறோம். செத்து போகிறோம், நாளைக்கு செத்து போகிறோம், அந்த குடியது தான் அது. அதே மாதிரி மண்டையில் நீர் கோர்வைன்னு ஒரு கோர்வை சேரும், அந்த நீர் கோர்வையை முழுமையாக எடுக்கக்கூடிய தன்மை விபூதிக்கு உண்டு. அப்போ நீங்கள் இதை அறிவியலாகவும் பயன்படுத்தலாம், ஆன்மீகமாகவும் பயன்படுத்தலாம். அப்போ நம்ம முன்னோர்கள் செஞ்ச எல்லா விஷயமே ஒரு கிரகத்தினுடைய அடிப்படையில் செஞ்சுருக்காங்க. அப்போ ஒரு ஜாதகத்துக்கு மூலியமாக உங்கள் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை தீர்வு கொடுக்க முடியும்னா முடியும். நீங்கள் எந்த கேள்வி கேட்குறீங்களோ அதுக்கான தீர்வை கொடுக்கக்கூடிய ஒரு வழிகாட்டியாக நாங்கள் இருக்க முடியும். ஐயா இந்த ரூட்டில் போப்பா, 29 சீனில் போனால் அந்த ஏரியாவுக்கு போய் சேர்ந்துடலாம், இது எங்கள் வேலை. அதில் போகிறதும் நீங்கள் கேபில் போகிறதும் ஆட்டோவில் போகிறதும் உங்கள் விருப்பம். ஆனால் இந்த வழியாக போகும்போது இது போன்ற நிகழ்வுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு உள்ளது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள், வழிகாட்டிய நபர்கள் தான் ஜோதிடர்கள். நாங்கள் ஒன்றும் தெய்வமோ சித்தர்களோ மகான்களோ முடியல, உங்களை மாதிரி சராசரி மக்கள் தான். ஆனால் ஒரு கணக்கீடை நீங்கள் கேட்கும்போது ஒரு அளவீடாக குறித்து கொடுத்து அனுப்புகிறோம். அப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸு, எனக்கு தேவையான விஷயங்கள் எது வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் தான் ஜோசியர்கிட்ட கேட்கணும். ஐயா எனக்கு கல்விக்கு முக்கியத்துவம் வேணும், வேலைக்கு முக்கியத்துவம் வேணும், பொருளாதாரம் வேணும், நிரந்தர வருவாய் வேணும், நான் ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறேன், என்ன பிஸ்னஸ் பண்ணால் நல்லா இருக்குன்னு கேள்வியில் கேளுங்க. கேள்வி கேட்டால் தான் பதில் கிடைக்கும். அப்போது அதை தூண்டி விடக்கூடிய, அதை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய விஷயங்களை ஜாதகத்து மூலியமாக கொடுக்க முடியுமான்னா தாராளமாக கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சூரியன் ஒருத்தர் கெட்டு போச்சு, ஒரு ஆஃபீஸில் நான் ஒரு சிஇஓ உட்காரணும், 10 பேரை வேலை வாங்கியும் அப்படின்னா அதுக்கு சூரியன் அப்படின்ற கிரகம் அவர் வலுவாந்தால் தான் அவர் 10 பேரை வேலை வாங்க முடியும். அப்போ எனக்கு அந்த வலு வேணும்னு கேட்குறாரு. ரொம்ப சிம்பிளாக சொல்லுவோம், ஐயா சிவன் கோயிலுக்கும் எந்த கோயிலுக்கு போனாலும் விளக்கு ஏற்றுங்க, சூரியனா வெளிச்சம், ஏதாவது 4 கோயிலுக்கு பல்ப் வாங்கி கொடுங்க, வெளிச்சத்தை ஏற்படுத்திட்டு வாங்க, உங்கள் லைஃப்பில் வெளிச்சம் கிடைக்கும். சிம்பிளாக பண்ணுங்க, ரொம்ப காம்ப்ளிகேட்டட் அவர் பூஜை புனஸ்காரம் பண்ணாதீங்க. 4 பல்ப் வாங்கி கொடுத்து இறைவா உங்களுக்கு கொடுத்துருங்க பார்த்துக்கங்கன்னு சொல்லிட்டு கேட்டுவாங்க. அங்கே விளக்கு எரியும் போது உங்கள் வாழ்க்கைக்கான வெளிச்சம் கிடைக்கும். இதுதான் நாங்கள் வாழ்வியல் பரிகாரமாக சொல்கிறோம். வாழக்கூடிய மக்களுக்கு நம்ம சுற்றி இருக்கிற மக்களும் ஒவ்வொருத்தரும் ஒரு கிரகத்தை சார்ந்தவர் தான். அப்போ நாங்கள் அப்படி பார்ப்போம், அப்படியாப்பா ஓகே நீங்கள் அப்பா நல்லபடியாக பார்த்துக்கிறியாப்பா, பிரச்சனை இல்லை, அப்போ சூரியன் உங்களுக்கு வலுவாந்துருவோம், பிரச்சனை வராது. அம்மா சந்திரன், அம்மானா சந்திரன், அம்மா நல்லபடியாக பார்த்து சந்திரனால் எந்த பிரச்சனையும் ஜாதகத்தில் வரவே வராது. செவ்வாய் தான் சகோதரன், எனக்கு தம்பி ஒருத்தருக்கிறான், அண்ணன் ஒருத்தருக்கிறான், நான் அவனோட ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்குன்னு சொன்னால் அவனுக்கு செவ்வாய் அவனுக்கு ஜாதகத்தை எந்த பாதிப்பு ஏற்படுத்த மாட்டார். ஏன்னா அவனுக்கு தேவையான உதவியெல்லாம் செய்யும் போது அந்த கிரகத்துடைய காரகத்தோட நபர் அவர், உங்களுக்கு எந்த கெடுதலும் வராது. இப்போ உனக்கு லாபம் வரணுமா, மேரேஜான மக்கள் சொல்லுவாமா மாமியார் நல்லபடியாக இப்போ பார்த்துக்கோ, என்ன மாமியார் நல்லபடியாக பார்த்துக்கோ உனக்கு லாபம் கிடைக்கும், நீ மாமியார்னு பார்க்காத உனக்கு லாபம்னு நினைக்கிறீல்ல, அப்போ மாமியார் நல்லபடியாக பார்த்துக்கோ. இப்படி நம்மளை சுற்றியே எல்லா நவகிரகங்களும் நம்மகிட்ட இருக்குது. நீ எங்கே தேடி ஓடி அலைய வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ முதலாளிக்கு நல்ல லாபம் கிடைக்கணும்னா அவனுடைய தொழிலாளியை நல்ல போய் பார்த்தா லாபம் ஆட்டோமேட்டிக் கிடச்சிடும். அவள் வேர்வை சிந்தி அந்த வேர்வை உழைக்கிறதுக்கு முன்னாடி கேட்ட பணத்தை கொடுத்துட்டான்னா அவனுக்கு சூப்பரான மகாலட்சுமி தாண்டவம் ஆடும் அவங்ககிட்ட. இதான் தொழில் ரகசியம். அவனை மனசு நோகடிச்சு நீங்கள் 1000 சம்பாதிச்சாலும் கிரகங்கள் உங்களுக்கு விடவே விடாது, கர்மா விடவே விடாது. ஆனால் நீங்கள் ஜாதகம் பார்க்கும்போது அவசியம் ஒவ்வொரு ஜோதிட முன்னே உங்களுக்கு தேவையான விஷயத்தை கேட்டு பெறுங்க. எல்லாத்துக்கும் இங்கே வழி உண்டான நிச்சயமாக உண்டு. இது நம்பிக்கை சார்ந்த விஷயம். முதல்ல நீங்கள் மனப்பூர்வமாக எதை செஞ்சாலும் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கும். ஆனால் நீங்கள் அவநம்பிக்கையோடு செஞ்சு அவநம்பிக்கை தான் போகும். அதனால் பாசிட்டிவாக பேசுங்கப்பா, நல்ல வார்த்தைகளை பேசுங்க.
அப்படின்னு சொல்லும். பேசும்போது கூட நல்ல வார்த்தைகளா பேசுங்க, அபசகுணமாக பேசாதுன்னு சொல்கிறது காரணம், வாய் சொல்லு தலை மட்டும் சொல்லும். வாய்னா செவ்வாய், தலைன்னா மேஷம். நீங்கள் கரண்டி விட்டு ஆகிடும். நீங்கள் சொல்ல சொல்ல இந்த பதிவுகள்லாம் பக்கம் வலது பக்கம் மூலையில் போய் பதிவாகி ஆக்டிவேஷன் ஆகிடும். அதனால தான் யாரையும் திட்டாதீங்க, கடுமையாக பேசாதீங்க, கோவப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம், அந்த கிரக ரீதியாக ஒரு சில தாக்கம் இருக்கும். ஒரு சில நபர்களுக்கு அந்த விஷயங்கள் இருக்கும்போது நான் அட்வைஸ் பண்ணிவிடும், ஐயா நீங்கள் யாரையும் கடிஞ்சு பேசாதீங்க ஐயா, உங்கள் வார்த்தை பலிதமாகக்கூடிய அமைப்பு உங்கள் ஜாதகத்தில் இருக்குது, நீங்கள் சொன்னால் அது எக்ஸிக்யூட் பண்ணுற பவரை இறைவன் உங்களுக்கு கொடுத்துருக்குறான், அதில் யாரும் கடிஞ்சு பேசாதீங்க, அவங்கள பிளெஸ்ஸிங் கொடுங்க, நீங்கள் புண்ணியத்தை வாங்கிக்கோங்க, கர்மாவை சேர்த்துக்காதுன்னு சொல்லுவோம். இவை அனைத்துமே உங்கள் சுயதாதம்னு கண்டுபிடிக்க முடியுமானா முடியும். நீங்கள் கேட்டால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்களை வழிகாட்டியாக இருக்கக்கூடிய ஜோதிடர்கள் நாங்கள் செய்யறதுக்கு தயாராக இருக்கோம். நீங்கள் தான் கேள்வி கேட்கணும். கண்டிப்பாக வந்து எல்லாருமே வந்து கேட்டு தெரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன். உங்களோட நேரத்துக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. விளக்கேத்தும் எண்ணெய்னாலே நக்ஷத்ரா. 5க்கும் மேற்பட்ட நறுமணங்களில் நக்ஷத்ரா விளக்கேற்றும் எண்ணெய். MCR Pure Cotton Club, formals and casual shirts. சம்மர் வந்தாச்சு, எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand.